ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். எல்லோரும் தீபாவளி ஆர்டர் போயிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இது. எந்த அளவுக்கு முடிச்சிருக்கோன்றதை பார்ப்போம். நான் எந்த அளவுக்கு முடிச்சிருக்கேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் மேக்ஸிமம் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் கையில் பார்த்திங்கன்னா ஒரு 11 ப்ளவுஸ் கிட்டே இருக்குது. அது கடைசி நேரத்தில் அவங்க ரெகுலர் கஸ்டமர். பட் ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு saree தச்சு கொடுத்துட்டேன். இப்போ அவங்க தலா தீபாவளின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் ஒரு saree எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அதையுமே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணேன்னே தெரியல. அவங்களுக்கு வேண்டானும் என்னால் சொல்ல முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே தீபாவளிக்கு கொடுத்தது எல்லாமே முடிச்சிருவோம் அப்படின்ற ஸ்டேஜில் லாஸ்ட் மினிட்ல இன்னொரு saree அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வேண்டான்னு சொல்லவும் மனசு இல்லை. லாஸ்ட் மினிட்ல கொடுத்தாங்கன்றதுனால வாங்கியாச்சு. முடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனாலுமே நம்மளுடைய வேலைகள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருந்தேன்னா இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தச்சிடலாம். இருந்தாலுமே ஒரு சின்ன இது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஆர்டர்ஸ் வந்திருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை அதாவது சுடிதார் அடிக்கிறது, கை மேலே அடிக்கிறது, கை ஏற்றுறது, இந்த மாதிரி வேலைகள் நிறைய வருதா. அதனால நம்ம வேலைகள் கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்க முடியறதில்ல. அந்த மாதிரி ஆயிடுது. அதனால தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம இப்போ நிறைய ஒர்க் எக்ஸ்ட்ராவாக பார்க்குற மாதிரி இருக்குது. இதெல்லாமே நமக்கு லாபம் வருமானம் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் ஆனால் அந்த டைமிங்குள்ளே முடிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு கஷ்டம். மேக்ஸிமம் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கா அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்க அதையுமே தெரிஞ்சுக்குவாங்க. இன்னும் எவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது, எவ்வளோ வந்துச்சு தீபாவளிக்கு அப்படின்றதையுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத டோட்டலாக எல்லாமே பார்த்துட்டு நான் உங்களுக்கு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு வீடியோவாக நான் போடுறேன். எவ்வளோ ப்ளவுசஸ் மொத்தமாக வந்துருந்துச்சு, எனக்கு தீபாவளி எந்த அளவுக்கு வருமானம் இருந்தது அப்படின்றதையுமே எப்படி சொல்கிறது. நான் இந்த டைம் தீபாவளிக்கு முன்னுக்கூட்டியே பிளான் பண்ணிட்டேன். ஸோ டெய்லியுமே ஒரு 1 hour எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. முன்னுக்கூட்டியே நம்ம ஒர்க் பண்ணுறதுனால தீபாவளி அன்னைக்கு முடிக்கக்கூடிய ஒரு சூழல் வரல. இல்லை அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு நான் விழுந்து விழுந்து தைச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கும். இப்போ என்னாச்சுன்னா, நான் முன்னுக்கூட்டியே முடித்ததுனால இப்போ என் கையில் இருக்கிறது 10 ப்ளவுஸ் தான். நான் முடிச்சிருவேன். அது நைட்டு இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக உட்காந்தேன்னா முடிச்சிடலாம். நாளைக்கு ஃபுல் டே டைம் இருக்குது, நமக்கு முடிச்சு கொடுத்துருவோம். இன்னுமே நாளைக்கு யாராவது வருவாங்க ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, அவங்களுமே வந்தாலுமே நான் வேண்டாம் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டேயுமே. அதனால் நான் எப்போவுமே நான் முடிச்சு கொடுத்துருவேன். இந்த டைமும் முடிச்சிட்டேன், மேக்ஸிமம் முடிச்சிட்டேன். போன டைம்லாம் லாஸ்ட் மினிட் வரைக்குமே உட்காந்து தைச்சிட்ருந்தேன். அதுவே எனக்கு ரொம்ப பேர்டனாக இருந்தது. இப்போ நான் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவே முன்னக்கூட்டியே இது பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த டைம் தீபாவளியோட என்ன சேமாக சிக்கலாச்சு அப்படின்னா, கொஞ்சம் கல்யாண ஆர்டரும் சேர்ந்து இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். மற்றபடி எல்லாமே முடிச்சிட்டேன். ரொம்ப இதாக இருந்தது எனக்கே. ஐயோ முடிச்சிருவோமான்ற ஒரு பயத்திலே தான் இருந்தேன். ஆனால் இந்தளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் போகும் அப்படின்றது நான் நினைக்கல. ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் ரொம்ப சஃபர் ஆவீங்க. அந்த மாதிரி ஆகாதீங்க. ஏன்னா நமக்கு இதுதான் சான்ஸ். நம்ம இதை விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த ஒரு மாதம் வருமானத்தை இந்த ஒரு நாள் 2 நாளில் நம்ம பார்த்துருவோம். ஸோ கஷ்டப்படாமல் கொஞ்சம் முயற்சி மட்டும் பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே தச்சிடலாம். நான்லாம் டெய்லிக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக நான் 11 மணிக்கு தூங்குறேன் அப்படின்னா 12 மணி ஆக்கினேன். 12க்கு தூங்குனேன்னா 1 ஆக்கினேன். இப்படியே ஒர்க் பண்ணியே நான் முடிச்சிட்டேன், மேக்ஸிமம் முடிச்சிட்டேன். இன்னும் என்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா 10 ப்ளவுஸ் தான் இருக்குது. அது முடிக்கிறது ஒன்றும் ரொம்ப பெரிய வேலை இல்லை. இந்த கல்யாணம் தலை தீபாவளி பொண்ணுமே ரொம்ப மாடல்லாம் கேட்கல. சும்மா சிம்பிளாக ஒரு ரவுண்ட் நெக் வச்சு, ஒரு லேஸ் வச்சு, ஒரு ரோப் வச்சு மட்டும் கொடுத்துருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அதுவுமே ஒன்றும் ரொம்ப பெருசாக தெரியல, ஈஸி தான். கொஞ்சம் நம்ம ரொம்ப வேலை அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இது சிம்பிளான ஒர்க்குங்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். யாருக்கிட்டேயுமே முடியாதுன்னு சொல்லாமல் இந்த டைம் தீபாவளிக்கு எல்லாருக்குமே கொண்டு வந்த எல்லாருக்கும் நான் தச்சு கொடுத்துட்டேன். எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி. ஒரு 2, 3 பேர் மட்டும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் கேட்டிருக்காங்க. அவங்கள மட்டும் நான் நாளைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா 5 மணிக்கு வந்தாங்கன்னா 7 மணிக்குள்ளே இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடும். நானுமே ஃப்ரீ ஆயிடுவேன். நார்மலாக என் ஒர்க் எப்போ போல் போகும். ஏன்னா நாளைக்கு நான் அதுக்காக தான் நாளைக்கு கமிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் இது பண்ணேன்.
மேக்ஸிமம் ஒர்க்கு முடிச்சிட்டேன். எல்லாருமே எந்த அளவுக்கு ஒர்க்கை முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகள் இருந்துச்சுன்றதையுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையுமே சொல்லுங்கள். நான் வந்து இதை வந்து வீடியோவாக எதுக்கு போட்டேன் அப்படின்னா, எனக்கு தைக்க முடியுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். யாருமே தன்னம்பிக்கையை விடாமல் தளராமல் தையுங்க, தச்சிடலாம். எல்லாருக்குமே சொல்கிறது அது மட்டும்தான். எல்லாருமே வந்து இந்த இந்த இடத்துல நம்ம வந்து வேண்டான்னு விட்டோம் அப்படின்னா, இந்த கஸ்டமரே நம்ம இழந்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்து கஸ்டமரை விட்டுறக்கூடாது அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து முயற்சி பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது நமக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். எல்லாருமே வந்து நல்ல இந்த டைமில் கரெக்டாக ஏர்ன் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தலை தீபாவளி பொண்ணு கடைசியாக கொடுத்தாங்கன்னு, இதுதான் அந்த புடவை. அவங்க அவங்க வீட்டில் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க கொண்டு வந்து. அதனால் அது ஒன்று மட்டும் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஆயிருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. கட் பண்ணது எல்லாமே இந்த நான் சொன்னேன் இல்லையா, நேற்றே இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருப்பேன் டப்புக்குள்ளேன்னு, அது எல்லாமே முடிச்சிட்டேன். வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஓரளவுக்கு எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 சட்டை மட்டும்தான். அதில் வந்து பாதிக்கு பாதி சாதா சட்டை தான். அதனால ரொம்ப ஈஸி தான், கடகடான்னு முடிஞ்சிடும். நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லும் நைட்டு ஃபுல்லாக சாதா சட்டை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் அப்படின்னா, லைனிங் சட்டை வந்து 1, 2 தான் இருக்கும். அதை நாளைக்கு காலையில் முடித்து கொடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தான் பிளான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.